நீங்க தானே மிஸ்டர் சங்கர்? ஆமா, நீங்க யாரு? சுஜாதா, அதாவது சுஜாதா ராணி. ஓ, நீங்க அசோகோட தங்கை இல்ல? எஸ், அண்ணன் அசோகன் உங்களை கூட்டி வர சொன்னார். வாங்க நம்ம காருக்கு போவோம். நீ ஹோட்டலுக்கு போ, நான் வரேன். அண்ணா பார்த்தான்னா போதுமே, உடனே என்னமா ஆரம்பிடுவான். டேய் சா 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 சா. யோ, யார் யார் சங்கீதத்தை கொலை பண்றது? சரளி வருஷம் சுத்தமா சொல்றது இல்ல. சரி கமப்பத நீசா. யோ, எங்கடா இருந்தா எகிரிட்டு ஜாக்கிரதை. ஞான சூன்யமா இருக்கு. ஒரு பெரிய பாபா ஆகுறவன் பிளேன்ல கூட உட்கார தெரியாம வந்தான். டாடா டா 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 டாடா காஜு அஷ்டோ டாடா ஆக்ஸே. எங்க அப்ப போகணும்? எம்பீரியல் ஹோட்டலுக்குயா. கண்டல் பண்றியா? பாப்பா ஐத்தியக்காரதனமா பேசாதயா. நானும் உன் மாதிரி தான். உங்க உட்கார் வாத்தியார் இப்ப போகலாம். ஒரே அமுக்குல ஹோட்டல் வரணும். இந்தாங்க கார் சாவி. என்ன எல்லாம் வெயில்ல நிக்கிறீங்க, வெளியே நிக்கிறீங்க. அதவை திறக்க முடியலையா? உள்ள போக முடியலையா? 1 minute, நான் ஆன் போறப்பா. கலா கலா. என்ன சார் என்ன சார் பாத்தீங்களா? ரமா இனிமா நடிக எங்க அளவு கண்ணி பாபா வந்துட்டேன். என்னையா கூட்டம்? அவங்கதான் வெளியே வருவாங்க, அப்ப பாத்துக்கலாம். போங்கயா போயான்ற. ஆமா சார் அருவரா ஆப்பியா? ஆமா ஆமாவுக்கா? ஆமாயா. நான் கொண்டு போறப்பா. இது ஏன் டியூட்டி? ஹேண்ட் டியூட்டியா இருக்க கூடாதா? என்னையா அப்படி பாக்குறேன்? ஒண்ணு இல்லைங்க, காஃபியா அலக்குறேன். நீ ஒண்ணு கலக்க வேண்டாம். உன் நடக்கத்துல பாலும் டிகாஷனும் தன்னால கலந்துரும். அங்க கொண்டுட்டு போய் வை. ஆபி ஆயி போச்சு. அம்மா சுசோ ஊடாவே இருக்கிறாங்க. ஏன் நிக்கிற? உட்காருங்க. உட்கார வேண்டாம், தலகாணி போட்டு சுடுற படுத்துக்கோ. அலக்காரி எல்லாம் எதுக்குங்க? சோபாவே ஜம்முன்னு இருக்குது. நான்சென்ஸ். கிண்டலா பண்ற? கலா, கூப்பிட அந்த மேனேஜரை. இந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ண சொல்லு. அம்மா, நான் சர்வர் இல்ல. உன் படத்தை வச்சு டெய்லி பூஜை செய்யற பக்தன். உன்னை ஆக்கணும்ன்ற ஆசையில தான் நான் சர்வர் வேஷத்துல வந்தேன். நான் உன்னுடைய உண்மையான விசிறி. ஓ, விசிறியா? ஐ சீ. நெஞ்சில வலியா? ஆமா, உன் படத்தை பார்த்து மனசு அடக்குன்னு அடிச்சு இருதயமே அலகீனமாயி போச்சு. நான் உன்னை சொல்ல போறேன், நீ அதை அப்பாவே எடுத்துக்க கூடாது. என்ன? நான் உன்னை காக்க பிடிக்கிறியா? இல்லையோ, ஆதலிக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? இனிமாவில மூஞ்சே இல்லாதவனெல்லாம் ஆதலிக்கிறீங்க. முழுசா மூஞ்சி வச்சிருக்கிறேன். அண்ணன் காதலிக்க கூடாதா? அதுக்கு காசு உண்டு. இதுக்கு ஆசை உண்டு. ஆணி அடிச்சு கேலண்டரை மாட்டுற மாதிரி அஞ்சுக்கு பக்கத்திலேயே ஆசையில ஆட்டி வச்சிருக்கிறேங்க உங்க போட்டோவை பாருங்க. கேரண்டி காதலுக்கு இதை விட ஆட்சி வேணுமா? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜு. 3 ரா போடணுமா? இல்லைங்க, அரேரா. நான் வந்து உங்களை நீங்க வந்து என்ன உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றீங்களா? மிஸ்டர், 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 ஏன் இருதயம் நின்னு போச்சா? அது உங்ககிட்ட இருக்கு. ராஜு, 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 என்னடா பாத்ரூம்ல இருந்து வர குளிச்சிட்டு வரியா? ஒளித்தேன் இன்பக் கடலில். கோயம்புத்தூர்ல ஏதா கடலை? ஹோட்டலுக்கு வந்திருக்கு அந்த ஐயாவர கடல். ஓ, ஸ்விம்மிங் பூல சொல்றியா? ஸ்விம்மிங் பூலுக்கு ஏதுடா கையே? அட்டான உடல், கவர்ச்சியான முகம்.
ஏதாவது மோகினி பிசாசு பிடிச்சிருக்க? பிசாசு பிடிச்சா போ 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 ஊசாரி வரணும். ஆனா எனக்கு இப்ப ஆசாரி தேவை. ஆசாரியா? ஆமா. அங்கத்தார அக செஞ்சு ஆலிய செய்யற ஒரு ஆச்சாரி தேவை. என்னடா உளற? அம்மாவை சந்திச்சேன். என் காதலுக்கு அம்மதம் சொல்லிட்டா. என்னடா சொல்ற? அத்திமடா. ரொம்ப சந்தோஷம். உன் காதல ஒரு பக்கமா தூக்கி வச்சுட்டு இப்ப காரியத்தை கவனி. இத பாத்தியா கோட்டை? என்னடா ஓட்ட? ஹெலி கடிச்சிருச்சா? எதிரிங்க கடிச்சிட்டாங்க. நான் சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு துப்பாக்கியோட என்ன மடக்கிறாங்கடா. போ அன்னைக்கு என்ன கூட்டி போடானா ஹேட்டியா? எதுக்கு? இழிஞ்ச கோட்டை தைக்கிறதுக்கு. ஆடா நான் மட்டும் வந்திருந்தா என் எதிரிங்கள ஹிஜாங்கோ படத்துல சுட்டா மாதிரி டிஷிங் 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 டிஷிங். எதிரிங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. காலையில வந்த எனக்கே அவங்க ஆபத்து உண்டாக்கினாங்கன்னா இவ்வளவு காலமா இங்கேயே இருக்கிற அசோகனுக்கு எவ்வளவு ஆபத்து உண்டாக்கி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அசோகனுக்கு ஒரு மரண நாளா. இந்தாமா இங்க வா. செங்காடி எஸ்டேட்டுக்கு போற பாதை எது? நேரா போய் இடது பக்கம் போனீங்கன்னா நாகமலை எஸ்டேட், அதை தாண்டி கொஞ்ச தூரம் போனா செங்காடு எஸ்டேட். நானும் அங்கதான் போறேன். அப்படியா? அப்ப வண்டியில வந்து உட்கார். சார் நீங்க சிஏடி அசோக, சாக போற என்ன காப்பாத்துறதுக்கு முன்னால இந்த டைரி சாவியை காப்பாத்துங்க. இத 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 கோயம்புத்தூருக்கு என் நண்பன் ஒருத்த வருவான், அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பேர் என்ன சொல்லுங்க சார்? சிஏடி சங்கர். கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிடுறேன். சார் சார் ஏன் அழறீங்க? என் தங்க, என் தங்க. மிஸ்டர் மிஸ்டர். அண்ணா நான் இவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறேன். நீ இறந்த அந்த பெண்ணை பத்தி போலீஸ்க்கு தகவல் சொல்லிடு. சரிம்மா. யார் நீ? நீங்க தான் சங்கர்னு நினைக்கிறேன். ஆமா. அசோகனுக்கு ஒரு தங்க உண்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அண்ணனோட ரூம் சாவி எங்கிட்டயும் ஒண்ணு உண்டு. அவர் இல்லாத போது நான் வந்தா எனக்கு உதவிட்டுன்னு கொடுத்து வச்சிருந்தாரு. இப்பவாவது நான் அவர் தங்கன்னு நம்புறீங்களா? ஓ, அப்ப நீதான் சுஜாதா ராணியா? உன்னை பத்தி உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருக்காரு. ஆமா, நீதான் காலேஜில படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்களே, இங்க எப்படி வந்த? அண்ணனுக்கு ஏற்பட்ட ஆபத்து ரேடியோவுல கேட்டு உடனே ஓடி வந்து. ஆனா அதுக்குள்ள. கவலைப்படாதம்மா, வியாதியில சாகிறத விட வீரமா சாகிறது எவ்வளவோ சிறந்தது. அசோகன் தன்னுடைய ரகசிய ஃபைல்களை எங்க வச்சிருக்காருங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும், அவர் பீரோக்குள்ளதான் இருக்கும். ஏற்கனவே அதை நான் பார்த்துட்டேன். அந்த பீரோவுடைய சாவி எனக்கு தேவை. அண்ணா அதை தன் சாவி குத்துல வச்சிருப்பாரு. இதுவா? ஆமா இதேதான். ஆனா இதுல 2 தானே இருக்கு, 3 சாவியில இருக்கணும். அப்போ 3வது சாவி இருந்தா தான் பீரோவை திறக்க முடியுமா? ஆமா. அதை எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அது அநேகமா ராமுவுக்கு தெரியும். ராமுவா? ஆமா, அவ அண்ணனோட செக்ரட்டரி மாதிரி. அவன் ஒரு போட்டோகிராஃபர். அவன் எல்லா ஊர்லயும் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படி சுத்தும் போது சந்தேகப்படும்படியான ஆசாமிகளை பார்த்தா அவங்கள போட்டோ எடுத்து அண்ணனுக்கு அனுப்ப வேண்டியதுதான் அவன் வேலை. அவனை நான் எப்படியாவது சந்திக்கணுமே. இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கானோ தெரியலையே. எப்ப வருவானாவது தெரியுமா? அண்ணன் இறந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சா உடனே ஓடி வந்துருவான். அவசியம் எனக்கு டெலிபோன் பண்ணுவான். அப்படியா? மிஸ்டர் சங்கர், எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன வேணும் சொல்லு. என்னவோ தெரியல, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ராமுவை சந்திச்ச உடனே தயவு செய்து என்ன ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. அது என் கடமை. ரொம்ப நன்றிங்க. உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா ஹோட்டல் இம்பீரியல் ரூம் நம்பர் 121க்கு போன் பண்ணு. தேங்க்யூ சார். நான் வரட்டுமா? ஹலோ, ராமுவா? செத்தவன் தங்கச்சி தானே நீ? சிஐடி உதவி நாடுறியாமா? அண்டரப்புறம் கதையை முடியும். ஜாக்கிரதை. இப்ப நீங்க ஏன் ஓடி வந்தீங்கன்னு தான் எனக்கு புரியல. தற்காப்புக்காக தானே ஆஸ்பத்திரியில சண்டை போட்டீங்க. போலீஸ்காரங்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாம். உள்ளத சொன்னா நான் ஒரு ரவுடி. ஓ, ரவுடியா? அப்ப உங்க பேரு? பேப்பர்ல வர அளவுக்கு என் பேர் இன்னும் பிரபலமாகல. இந்த வீண் தெப்பம் எல்லாம் வேண்டாம். உங்க பேர் என்ன? சங்கர். என்ன யோசனை பண்ற? இது நான் கேள்விப்பட்ட பேரா இருக்கே. என் பேரை நீ கேள்விப்பட்டிருக்க? ஆமா, பேர் மட்டும் இல்ல, உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அசோகம் ஏதாவது சொன்னாரா? ஆமா,
இந்த சாவி கொத்தியும் டைரியையும் உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி அசோகன் கார் விபத்தின் போது என்கிட்ட சொன்னாரு. இந்தாங்க, என் கடமை முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். உன் பேரை சொல்லவே இல்லையா? என் பேரு வித்யா. ஸ்வீட் நேம். ஏன் வித்யா, இந்த காரியத்துல நீ எப்படி சம்பந்தப்பட்ட? எனக்கு சம்பந்தமே இல்ல. நேத்து வரைக்கும் அசோகன் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க நாகமலை எஸ்டேட்ல பொங்கல் விழா கொண்டாடும் போது ஏதோ ஒரு வெடி சத்தம் கேட்டது. போய் பார்த்தா அசோகன் அங்க அடிபட்டு கிடந்தாரு. உடனே நான் தான் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். வெடி விபத்து தானே? ஆமா. ஆமா, கார்ல அசோகம் மட்டும் தான் இருந்தானே? இல்ல, ஒரு பொண்ணும் இருந்தா. ஆனா அவ இறந்துட்டாங்க. அதோ எங்க வீடு வந்தாச்சு. வித்யா, சம்பந்தம் இல்லாம நீ இந்த காரியத்துல சேர்ந்துட்டியேன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களால உனக்கு ஆபத்து ஏற்படுறத நான் விரும்பல. யார் அவங்க? அசோகனை கொலை செய்ய முயற்சி பண்ணவன். ஆமா, எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது அப்புறமா சொல்றேன். இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் என்ன காப்பாத்திக்குவேன். ஆமா, ஒரு ஆபத்தை கடந்து வந்திருக்கோம். அந்த வெற்றியை கொண்டாட நாம 2 பேரும் இன்னைக்கு சாயந்தரம் ஹாப்பியா ஒரு கிளப்புக்கு போயிட்டு வருவோமா? வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு கூப்பிடுறீங்களா? அது வேற யாரு கூட போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என் கூட வரலாம். ஏன்னா நான் உன் கத்திரிக்காய். முதல்ல நீங்க தான் என் வீட்டுல விருந்து சாப்பிடணும். அதுதான் முறை. இப்பவே நான் ரெடி. அவசர தப்பாரு, எல்லாம் தயாராக வேண்டாமா? ஆமா. இன்னைக்கு ராத்திரி நல்ல விருந்து. ஓகே.